வாடா பின்லாடான்னு ஒரு சாங்கு மங்காத்தா படத்தில் நான் பாடணும். நைட்டு வந்து யுவன் பிடிவாதம் பிடிக்கிறப்பல லாஸ்ட் பல்லவி எனக்கு மேல் போர்ஷன் வேணும், ஃபீமேல் வேணாம். ஏன்னா அஜித் சார் முடிச்சாருன்னா நல்லாயிருக்கும், நான் மேல் போர்ஷன் வேணும். நைட்டு 9 மணி 8 மணிக்கு எவனா ஃபோன் அடித்தாலே கத்துவார் வாலி அங்கிள். நான் 9 மணிக்கு என்ன வெங்கட் பிரபுவும் இவனும் பூஸ்ட் பண்ணி கால் பண்ணுன்ட்டானுங்க. சரி நானும் கால் பண்ணிட்டேன் அவருக்கு. என்ன மணி நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னாரு. அங்கிள் இந்த மாதிரி தான் எனக்கு ஃபோன் இது லாஸ்ட்டு பல்லவி மட்டும் என்ன தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. டே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா ட்ரீட்மெண்ட்டில் அப்படின்னாரு. சாரி அங்கிள் எனக்கு தெரியாது அப்படின்னு. நீங்கள் எதுக்கு ஃபோன் எடுத்தீங்க? ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் ஆஃப் பண்ணி நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா கையில் இருந்தது எடுத்தேன். ஒன்று பண்ணேன், லிரிக்கை டைரெக்டாக அமருக்கு அனுப்பு, இதுக்கு மேட்சிங்காக அவன் பல்லவி எழுதிடுவான் அப்படின்னு வச்சுட்டாரு ஃபோனை. என்ன பிரபு அப்பாவை கால் பண்ண சொல்கிறாங்கன்னா டக்குன்னு வெங்கட் பிரபு கால் பண்ணுறாப்புல, டாடி இந்த மாதிரி சாங் என்ன பல்லவி என்ன எழுதியிருக்கார் படி என்ன, வாடா பின்லாடா ஒளியாதே அச்சோடா என ட்வின்டவர் 2 ஏடிடா, ஜப்பானின் ஹைக்கூவா ரஷ்யாவின் வோட்காவா, நீ என்னுள் என்ன கண்டுபிடிடா. இவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. லாஸ்ட் பல்லவி அந்த பாட்டில் அமரங்கிள் எழுதுனது, கங்கைமரன் அவர்கள் எழுதினது. இந்த பாக்கியம் யார் கிடைக்கும்? ஒரு பாட்டில் வந்து 2 லிரிசிஸ்ட், 2 லெஜெண்ட்ஸ்.